வணக்கம் பேருந்து ஓட்டுநர்களே. அதாவது அரசு பஸ்ஸும் சரி, தனியார் பஸ்ஸும் சரி, நீங்கள் டைமிங் எடுக்கிறேன்ட்டு என்ன மாதிரி உள்ள அப்பாவி ஏழை மக்களையும், கூலி வேலைக்கு போயிட்டு வரவங்களையும், உறவுகளை பார்க்குறவங்களையும், சொந்தக்காரங்களை பார்க்குறவங்களையும், ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு நம்பி வரவங்க உங்கள் டைமிங் எடுக்கிறேன்ட்டு மக்கள் என்னை மாதிரி இல்லாத மக்கள் டைமிங்கை முடிச்சு விட்டு போயிடுறீங்க. என் உறவுகள்லாம் நல்லபடியாக உங்கள் பஸ்ஸில் ஏறுறாங்க. என்ன அவங்கள கடைசியில் நொண்டி முடமாக ஆக்கிடுறீங்க, மனநல பாதிக்கப்பட ஆக்கிடுறீங்க, பேச முடியாத அளவுக்கு ஆக்கிடுறீங்க. ஐயா, கடவுளை கோயிலில் கையெழுத்து கும்பிடுவாங்க, ஆனால் கடவுள் கூட யாரும் போகிறதில்ல. ஆனால் நம்பி கடவுளாக வர்றது உங்களை மாதிரி பஸ்ஸு டிரைவர்களையும் ஓட்டுநர்களையும் டாக்டர்களையும் தான். என் உறவு தந்தை தாய்மார் உறவுகள்லாம் வருது உங்ககிட்ட, சரிங்களா? நீங்கள் டைமிங் எடுக்கிறதுக்கு என் உறவுகளை வச்சு டைமிங் எடுக்க வேண்டாம். உங்கள் டைமிங்கை வேணால் ஒரு சிங்கிள் கட் பண்ணிக்கிங்க. நீங்கள் டைமிங் எடுக்கணும், வெறும் பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டைமிங் எடுங்க. என்ன மாதிரி அப்பாவி குடும்பத்தெல்லாம் நீங்கள் கொடுக்கறது ஒரு உயிரை இருந்தால் அநாசமாக போட்டுருவீங்க. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் அந்த பணமே தேவையில்லைங்க. அவங்கள பிரிஞ்சு போய் ஒரு குடும்பம் படுற பாடம் இருக்குது தெரியுங்களா? ஒரு இதுலேயும் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வேணாம் ஓட்டுநர்களே, தயவு செய்து சொல்கிறேன், கவனமாக இருங்க. தூக்கம் வருது, உடம்பு சரியில்லை, ஹார்ட் பேஷண்ட்டு, நெஞ்சு வலிக்காரங்களாம் கவனமாக இருங்க. வண்டி ஓட்டாதீங்க, வேறு ஏதாவது வேலைக்கு போங்க, ஓகேங்களா? இல்லாத மக்களை கொன்று குவிக்காதீங்க. கனவுகளோடு போகிற மக்களை கனவுகளை சரிக்காதீங்க, ஓகேங்களா? உங்கள் டைமிங்கை மாற்றிங்க. மக்கள் டைமை நீங்கள் மாற்ற வேணாம், படைத்த கடவுள் மாற்றிப்பார், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.